ஹலோ, இது ஐக்கியா விலாக். ஐக்கியாவில் நான் தொலைஞ்சு போன கதை, கேக் சாப்பிட்ட கதை அதெல்லாம் இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஐக்கியா ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஃபுல் வீடியோ வராது. இப்போது நான் தொலைஞ்சு போன கதை சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து தனியாக தொலைஞ்சு போனப்போ தான் எடுத்தேன். ஃபோன் இருக்கே, எப்படி நீ தொலைஞ்சு போன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபோன் இருக்குது, ஆனால் என்கிட்ட சிம் இல்லை. நான் வந்து இப்போ தான் வந்து சிங்கப்பூர் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த சிம்மு வந்து அது வந்து மிஸ் பண்ணிட்டோம் எப்படியோ. அது நான் ஊருக்கு போகும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இன்னும் சிம் வாங்கணும்னு இருந்தேன். வீடியோ எடுத்துக்கிட்டே எப்படி நான் முன்னாடி வந்தேன்னு தெரியல. நான் வந்து ஒரு ராங் ரூட்டில் போயிட்டேன். எல்லோரும் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருப்பாங்க. நான் ஒரு ராங் ரூட்டில் போயிட்டேன். அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாரையுமே தொலைச்சிட்டேன். சரி, வந்துட்டோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஐக்கியாவில் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதில் ஹோம் ஃபர்னிச்சருக்கான எல்லா திங்ஸும் இருக்கும். A to Z இதில் எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன லைட்லேருந்து ஒரு குண்டூசிலேருந்து எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். என் அம்மாவோட கொலுசு சவுண்டை வச்சு தான் நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன் அவங்கள எல்லாரையும். கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப டயர்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியாக்குள்ளேயே இருக்க இந்த ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருந்தோம். இங்கே எல்லாமே வந்து ஸ்வீடன் ஃபுட்டு தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே சாக்லேட் க்ரன்ச்சி ஆல்மண்ட் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாலே நல்லாயிருக்கும். அதை நான் வந்து சாப்பிட்லான்னு தான் இன்றைக்கி வந்திருந்தேன். அப்படியே வந்து அம்மா அப்பாவுக்கும் வந்து ஐக்கியா வந்து சுற்றி காமிக்கலாம் அப்படின்னும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். சீஸ் கேக்லாம் வந்துட்டு அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னென்னு தெரியல, இந்த கேக் உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்வீடன் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு வந்து எங்களுக்கு தெரியல. அதனால் அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. நாங்கள் வாங்கினது இந்த கார்லிக் ப்ரெட்டு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் இந்த ஆல்மண்ட் சீஸ் கேக்கு, 2 காஃபி வாங்கினோம். இந்த காஃபிலாம் வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கப் வாங்கினா போதும். பாப்பாவுக்கும் வந்து சரலாக கூட்டி விட்டு நாங்களும் வந்து இந்த சீஸ் கேக்லாம் ட்ரை பண்ணோம். ஐக்கியா போனால் கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் லெவல் 1 வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருக்கும். இங்கே கொஞ்சம் அம்மா க்ராக்கரிலாம் வாங்கினாங்க. அது எப்படி ஊருக்கு கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் என்னென்ன வாங்கினேன்னு. ஒரு ஐட்டம்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருக்கும், கண்ணாடியில் இருக்கும், க்ராக்கரியில் இருக்கும். இங்கே நம்மளுக்கு அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாமே வாங்கணுன்னா காசு வேணும். நீங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் வந்து ரேட்டெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐக்கியா உங்களுக்கான கடை கிடையாது. இதில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வாட்டி வேணால் நம்ம வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த மேட்டுக்குன்னு தனியாக செக்ஷனு, ஸ்க்ரீனுக்கு நிறைய செக்ஷனு, பெட் கவருக்குன்னு நிறைய செக்ஷனு. இந்த லாங் மிரர் என்னோடய ட்ரீம். என்னோடய வீட்டில் வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து இதெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆனால் கண்டிப்பாக வாங்குவேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு ஐச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தோம். ஆனால் இங்கே ஒயிட் தான் இருந்துச்சு. வேறு கலர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போயிருந்தார். அதுக்கப்புறம் வாங்கின திங்ஸ்லாம் பில் போட்டுட்டு வெளியே வந்த உடனே சோயா ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு, எனக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினோம். இங்கே ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் அந்த ஐஸ்கிரீம் மிஷின்குள்ளே போட்டால் நம்ம அந்த கோனை வச்சாலே போதும், அந்த ஐஸ்கிரீம் அதுவாக தானாக வரும். இதெல்லாம் வந்து இங்கே தான் பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் பார்த்ததில்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. சோயா ஐஸ்கிரீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்வீட் இல்லை, ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஐக்கியாவில் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த 2 மேட் வந்து ஒரு மேட் ஈச் வந்து $5 கிட்ட வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கினேன். இது வந்து 90 சென்ட்டு. இது வந்து ஓரளவுக்கு வர்த்தபுளாக இருந்துச்சு. ஓகே, அதனால் இந்த ஸ்க்ரப்பர் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் 4 ஸ்பூன் வந்து 90 சென்ட்டு. இது ஓகே. ஆல்ரெடி அம்மா கொஞ்சம் வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் இப்போ காமிக்கிறேன். இந்த ஈச் பிளேட் வந்து 90 சென்ட்டு தான். ஓகே தான், இதுவும் ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இந்த பெரிய பவுல் வந்து $1.5 வாங்கியிருந்தோம். ஆனால் இது எப்படி அம்மா ஊருக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு தான் தெரியல, உடையாமல். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டபிள் பாட்டில் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு பாட்டில் பைத்தியம், எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஹேண்ட்பேக்கில் எல்லாமே வந்து கொஞ்சம் வைக்க போர்ட்டபிளாக இருக்குமேனு இது வாங்கினேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஐச்சர் வந்து ஒயிட் வேணான்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட் போயிட்டு அந்த குடோன்லேருந்து ஒரு ப்ளூ கலர் கொண்டு வந்தார். இது நல்லா இருந்துச்சு. சரி, இதையும் சொல்லி ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதையும் ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக டிஸ்மேண்டலும் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ டைப்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம லாக் பண்ணுற மாதிரி தான்.
நானே வந்து ஈஸியாக பண்ணிட்டேன். சாரியும் வந்து உட்கார வச்சு பார்த்தோம். அழகாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தார் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில். இது நல்லா அவனை உட்கார வச்சு நம்ம குக் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.